ஆபிரகாம் வணக்கம். ஒலிம்பிக் போட்டியில் ஏற்கனவே இந்தியாவுக்கு 2 பதக்கங்கள் கிடைத்த நிலையில் தற்போது 3வது பதக்கம் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த 3வது பதக்கத்தை பொறுத்தவரையில் துப்பாக்கிச் சுடுதல் ஏற்கனவே 2 பதக்கங்களும் துப்பாக்கிச் சுடுதல் கிடைத்தன. 3வது பதக்கமும் துப்பாக்கிச் சுடுதலில் இந்திய வீரர் ஸ்வப்னில் குஷால் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். இதன் மூலமாக இந்தியாவுக்கு 3வது பதக்கம் என்பது கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியாவின் மனு பாக்கர், சரப்ஜோத் சிங் ஜோடி வெண்கல பதக்கம் வென்றார்கள். இது பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு கிடைத்த 2வது தங்க பதக்கமாக இருக்கு. இதற்கு முன்பு அந்த கலப்பு போட்டியில் 2வது தங்க பதக்கமாக பார்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு 3வது பதக்கம் எப்போது யார் கைப்பற்ற போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் முன்னதாக கடந்த 10 மீட்டர் ஏற்கனவே நடைபெற்றிருந்த 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் மனு பாக்கர் வெண்கலம் வென்று அசத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அடுத்த அந்த முதல் பதக்கம் வென்ற அடுத்த 48 மணி நேரத்துக்குள் மேலும் ஒரு பதக்கம் வென்று கொடுத்திருக்கிறார்கள். இது 2வது பதக்கமாக பார்க்கப்பட்டது. இதன் மூலமாக ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை மனு பாக்கர் படைத்தார். அதற்கு பிறகு 3வது பதக்கம் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தான். துப்பாக்கி சுடுதலில் இந்திய வீரர் ஸ்வப்னில் 3வது பதக்கத்தை கைப்பற்றியிருக்கிறார். 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் பிரிவில் இந்திய வீரர் வெண்கலம் வென்றிருக்கிறார். இந்த 3 பதக்கங்களும் வெண்கல பதக்கங்களாக தான் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கின்றது. 3 பதக்கங்கள் இதுவரையும் கிடைத்திருக்கின்றன. 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் பிரிவில் இந்திய வீரர் வெண்கல பதக்கம் கைப்பற்றியிருக்கிறார். இதன் மூலமாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இதுவரை 3 பதக்கங்களை கைப்பற்றியிருக்கிறது. 3 பதக்கங்களும் வெண்கல பதக்கம் தான். துப்பாக்கி சுடுதலில் இந்திய வீரர் ஸ்வப்னில் குஷால் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். இதன் மூலமாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு 3 பதக்கங்கள் கிடைத்திருக்கின்றன. இதில் என்ன ஒற்றுமை என்றால் 3 பதக்கங்களும் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தான் கிடைத்தன. 3 பதக்கங்களும் வெண்கல பதக்கம் தான். இந்த வகையில் இந்தியாவுடைய பதக்க பட்டியல் என்பது வெண்கல பட்டியலில் 3 பதக்கங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அடுத்தது வரக்கூடிய ஆட்டங்களில் இந்திய அணி எத்தனை பதக்கங்களை வெல்லப் போகிறது என்பது எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நிலையில் இதுவரை மனு பாக்கர் 2 பதக்கங்களை கைப்பற்றியிருந்தார். முதலில் அவர் தனியாக ஒரு பதக்கத்தை கைப்பற்றினார், வெண்கல பதக்கம். அதற்கு பிறகு இணையாக அதாவது மனு பாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் ஜோடி வெண்கல பதக்கம் வென்றார்கள். அதற்கு பிறகு 3வது பதக்கமாக தற்போது இந்தியாவுக்கு துப்பாக்கி சுடுதலில் வெண்கல பதக்கம் கிடைத்திருக்கிறது. ஆபிரகாம்.